ஏமாற்றக்கூடிய வகையில் விற்பவனையோ வாங்குபவனையோ ஏமாற்றக்கூடிய வகையில் இருக்கிற எந்த ஒரு வியாபாரமும் அது மார்க்கத்தை ஹராம். ஒரு விதமான வருமானத்தையும் ஒரு முஸ்லீம் ஈட்டக்கூடாது. அப்போ இந்த ஏமாத்துறது பல விதங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு வகையும் நம்ம தெரிந்து கொண்டு நம்முடைய சமகாலத்தில் என்னென்ன மாதிரியான வியாபாரங்கள் ஏமாற்றக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதை நம்ம உரசி பார்க்கலாம். அப்புறமேல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பேரிச்ச மரங்களும் திராட்சையும் தான் அந்த பகுதியில் இருந்தது. அப்போ இந்த பேரிச்ச மரங்கள் திராட்சைகளை விற்பனை செய்யும் பொழுது எப்படி விற்பனை செய்வார்கள்னு கேட்டால், மரத்தில் பேரிச்ச மரம் இருக்கும்ல, அந்த மரத்தில் அது பிஞ்சாக இருக்கும் பொழுது சின்ன அளவில் லேசாக காய்த்து தொங்கும் பொழுது அதுக்கு ஒரு ரேட்டை பேசி விற்பனை செஞ்சிருவாங்க. அவங்களும் வாங்கிட்டு போயிடுவாங்க. மரத்தை பார்ப்பாங்க, இதில் ஒரு இவ்வளோ இது தேரும், இவ்வளவு இத்தனை கிலோ பேரிச்சம்பழம் வரும்னு சொல்லி ஒரு மதிப்பை போட்டு அது பிஞ்சாக இருக்கிற நேரத்தில் நினைஞ்சிருவாங்க. அவங்க நெருக்கடியாக இருப்பாங்க. விவசாயிகள் கஷ்டத்தில் இருப்பாங்க, வியாபாரிகள் காசு வச்சுட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு பணம் உடனே தேவை. அதுக்காக என்ன செய்வாங்க, இது உற்பத்தி ஆகி வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியும், 3 மாதம் 4 மாதம் ஆகும். அதனால அந்த கண்டிஷனை வச்சு என்ன செய்வாங்க, விற்பனை பண்ணுவாங்க. விற்பனை பண்ணா என்ன செய்யறதுன்னு கேட்டா, விற்பனை பண்ணலாம், தப்பு கிடையாது. மரத்தில் என்ன பிஞ்சை கூட விற்பனை செய்யலாம். பிஞ்சிக்கு பிஞ்சுடைய காசை வாங்கி விற்பனை செய்யலாம். அந்த பிஞ்சை சில விஷயங்களுக்கு தேவைப்படும். அந்த பிஞ்சு ஒரு உரமாகவோ மாட்டுக்கு தீவனமாகவோ வேற எதுக்காக வேண்டி பிஞ்சை வித்தா தப்பு கிடையாது. அது எப்படி விற்பாங்கன்னு கேட்டா, காட்டுறது பிஞ்சை காட்டி ரூபாய் வாங்கிக்கிறது, அதை அவன் உடனே பறிச்சுட்டு போக மாட்டான். நம்ம மரத்தில் இருந்து அது ஒரிஜினல், அது முத்தி கனி பக்குவம் அடையும்ல, 3 மாசத்துக்கு பிறகுமே எடுத்துக்கிடுவான். அப்போ இதெல்லாம் ஏமாத்துறது வருது. பிஞ்சு விற்கிறது மார்க்கத்து தப்பு இல்லை. பிஞ்சை விற்கலாம், காய விற்கலாம், இலைய விற்கலாம், செடியை விற்கலாம், கொடியை விற்கலாம், எதை வேண்டாலும் விற்கலாம். வித்தா என்ன, எப்படி விற்கணும், காசை தர்றியா இந்த எடுத்துட்டு போ, இப்போ என்ன மாதிரி இருக்கு அதோட எடுத்துட்டு போ அப்படின்னு வித்தால் அதில் எந்த ஏமாற்றமும் கிடையாது. இந்த பொருளுக்கு என்ன விலைன்னு வித்துறான். இவன் எப்படி விற்கிறான்னு கேட்டா, இந்த பிஞ்சை பார்த்துட்டீங்கள, இது பெருசா போகும்ல, அது இவ்வளோ வரும்ல, அது ரூபாய்த்தா அப்படின்னு வாங்குவான். வாங்கினா ஒன்று இவன் ஏமாறுவான், இல்லாட்டி அவன் ஏமாந்துருவான். ரிசல்ட் வரக்கூடிய நேரத்தில் ஒரு 5 டன் வரும்னு கணக்கு பண்ணி இவன் ரூபாயை வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பான். 3 டன் ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்போ வியாபாரி வாங்கணும்னு பாதிப்பு, நஷ்டம். இப்போ ஏன்னா 5 டன்னு காசு கொடுத்துட்டோமே, 3 டன் தான் மதிப்பு தப்பா போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நஷ்டமாகி போயிடும். அல்லது 10 டன் வந்துருச்சுன்னு வைங்க, இவனுக்கு ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு 3 மாசம் பொறுத்திருந்து வித்திருந்தா 10 டன் வித்திருக்குமே, நம்ம பாட்டுக்கு அவசரப்பட்டு வித்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் கஷ்டப்படுவான். அப்ப வியாபாரியும் பாதிக்கக்கூடாது, வாங்குறவனும் பாதிக்கக்கூடாது. அப்ப 2 பேரும் பாதிக்கக்கூடாத வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மரத்தில் இருக்கக்கூடிய அது பேரிச்சம்பழமா இருந்தாலும் திராட்சையா இருந்தாலும் வேற எந்த கனிகளாக இருந்தாலும் அதை நீங்கள் விற்பதாக இருந்தால் அதை தெளிவா அது பழம்னு ஆன பிறகு விற்பனை பண்ணுங்க. பழம்னு ஆன பிறகு ஒரு வாரம் கழிச்சு அது செய்யலாம். எப்படி விற்கலாமா, நல்ல பேரிச்சம்பழம் ஆயிடுச்சு, கணிஞ்சு இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் காஞ்சி போற மேட்ரு மட்டும் தான் இருக்கிறது. பேரிச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் அது பழுத்து போயிடும். பழுத்த பிறகு அதனுடைய அடுத்த கண்டிஷன் என்ன, அதுல வளர்ச்சி கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செய்யும், மரத்தில் கிடந்து அது காயும். புதுசாக ஒரு காய் கூட கூடிடாது, ஒரு காய் கூட குறைஞ்சிடாது. இருக்கிற ஒரு 1000 பேரிச்சங்காய் பேரிச்சம்பழம் இருந்துச்சுன்னு சொன்னா அது பஜார்லாம் விற்கிதுல, அந்த பேரிச்சம்பழம் ஆகுறது வத்திருது. அதுலயே மரத்துல இருந்து என்ன செய்யும், வத்தி சுருங்கி அது மாதிரி பேரிச்சம்பழமா ஆகுறது. திராட்சையில் நீங்க விளங்கிக்கலாம். திராட்சை பழம் பார்த்துருக்கீங்கல்ல, கிஸ்மிஸ் பார்க்குறீங்க, 2 ஒன்று தான். திராட்சை தான் கிஸ்மிஸா மாறுது. அப்ப திராட்சையா இருக்கும் நல்ல உள்ள பெருசா இருக்கிறது, அது சுருங்கி முனியான போயிருது. பேரிச்சம்பழம் நல்ல உள்ள பெருசா தான் இருக்கும். பேரிச்சம்பழம் என்ன செய்யும், ஒரு கொய்யாப்பழம் சைஸுக்கு தான் இருக்கும். அதை மரத்திலே போட்டோம்னு சொன்னா அப்படி சுருங்கி 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 என்ன ஆயிரும், சின்னதாகி அந்த நம்ம 4 படை வச்சுக்கிற மாதிரி இந்த பேரிச்சம்பழமா மாறுது. அப்ப நம்ம இந்த பேரிச்சம்பழத்தை விற்கக்கூடிய நேரத்தில் எப்ப நம்ம காசு கொடுத்து வாங்கலாம் விற்கலாம்னு கேட்டா, நல்லா பழுத்துருச்சு, இனிமே பழுக்கிற மேட்ரு ஒன்றும் கிடையாது, நல்ல மஞ்சளாகவோ சிகப்பாகவோ மாறிவிட்டது. இனி நெக்ஸ்ட் என்ன, ஒரு பிஞ்சு கூடாது, ஆபத்து கூட இதுக்கு வராது. இனிமே அது அழிவுக்கு வேலை இல்லை, இனிமே வத்துறது தான் வேலை, சுருங்கி காஞ்சி போற வேலை தான். அது மரத்துல அப்படி விட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்படியே காஞ்சி போய் பேரிச்சம்பழம் ஒரு வாரம் கழிச்சு எடுத்துக்கிறப்பா, இந்த மரத்துக்கு உள்ள வேலை இப்படி கொண்டு நான் பாதுகாக்க இயலாது, பழமா இருந்து பறிச்சிருப்போம் அழுகி போயிடும். அது காஞ்சி போன பேர் பறிச்சு போனதான் 4 படம் வச்சிருக்கலாம். வருஷ கணக்கில் பேரிச்சம்பழத்தை வச்சிருக்கோம்ல, வேற கொய்யாப்பழத்தை வருஷ கணக்கில் வச்சுக்க முடியுமா,
வேற எந்த பழத்தையும் வச்சுக்க, மாம்பழத்தை வச்சுக்க முடியுமா வருஷ கணக்கில்? 2 பழத்தை தான் வச்சுக்கலாம். நம்ம நாட்டில் ஒரு பழம் இருக்கு, அதையும் வச்சுக்கலாம். புளி, புளி இந்தியாவுடைய பேர் தான் சொல்றான். புளிக்கு பேர் என்ன? தமருல் ஹிந்துன்னு சொல்லுவான். இந்தியா டேமரிண்ட் இங்கிலீஷ்ல மாத்தி விட்டாத. அப்ப தமருல் ஹிந்துன்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் பேரிச்சம்பழம்னு சொல்லக்கூடிய புளியையும் பேரிச்சம்பழத்தையும் திராட்சை மட்டும்தான் காய வச்சு பழமா யூஸ் பண்ணிக்க முடியும். வேற எந்த பழத்தையும் இந்த நவீன காலத்தில் பதப்படுத்தி வைக்கலாம். இயற்கையாக பழமாக வச்சுக்கிறதா இருந்தா இந்த 3 தான் அழுகி போகாது. அது பேரிச்சம் பழமாவும் இருக்கு, 5 வருஷம் வச்சால் அழுகியும் போகாது. அது கொய்யா பழமாவும் இருந்து 3 வருஷத்துக்கு வச்சுக்க முடியுமா? 3 நாளைக்கு வச்சுக்க முடியுமா? பழம்னு அழுகி தான் போயிடும். அப்ப அழுகி போகாத ஒரு நிலை அது அடைய வேண்டி இருக்கிறதுனால பழுத்தோடு விற்கலாம், மரத்தில் போட்டு விற்கலாம். நல்ல விளைக்கணும். எப்போ விற்கணும்? மரத்தில் உள்ளதுக்கு நம்ம விலை பேசுவதாக இருந்தால் பிஞ்சாக வைத்துக் கொண்டு இது நாளைக்கு பழுக்கும்ல அந்த ரேட்டுக்கு வித்துடக்கூடாது. பிஞ்சாக வச்சுக்கிட்டு பழுத்து உற்பத்தியை பெருசாகுமே அதுக்கு ரேட்டு போடக்கூடாது. பிஞ்சு விற்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிட்டு வித்தியாசம் வாங்கிக்கிட்டீங்களா? பிஞ்சு பிஞ்சா இருக்கு, இந்த பிஞ்சு தான் எனக்கு வேணும். மாமரம் வச்சுக்கிறோம், இவ்வளவு சின்ன சின்னதா இருக்குது, இதுதான் எனக்கு தேவையே. வடு மாங்காய் போடுறதுக்கு எனக்கு தேவை, பெரிய மாம்பழம் வேண்டியது இல்லை, இப்பவே காசை தரேன், இப்பவே நான் பறிச்சுக்கிறேன்னு சொன்னா நீங்க பிஞ்சை கூட வைக்கலாம், காய கூட வைக்கலாம், என்ன மாதிரி வேண்டுமானாலும் வித்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா எப்படி விற்க கூடாது? பிஞ்சை காட்டிட்டு ரூபாயை வாங்கிட்டு இந்த பிஞ்சு நான் ஒரு 6 மாசம் கழிச்சு பெருசா போகும்ல அப்ப நான் எடுத்துக்கிறேன், ரூபாய் எப்ப எப்படி அப்படின்னு விற்கிறதுக்கு பாருங்களேன். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்க? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பைஇ ஸமரத்தி, அதாவது கனிகளை விற்க கூடாது என்று தடுத்தார்கள். ஹத்தா யபுதுவ ஸலாஹுஹா, அது எல்லா விதமான இடர்களிலிருந்தும் மீண்டு விட்ட நிலையை அடையும் வரை, அதான் பழுக்கிற வரைக்கும் அர்த்தம். பூவா இருந்தா கொட்டி போயிடும், பிஞ்சா இருந்தா காஞ்சி போயிடும், கண்ணிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை, அது காயறது மட்டும் தான் மிச்சமா இருக்கிறது. அந்த ஸ்டேஜ் அடைகிற வரைக்கும் எந்த கனிகளையும் விற்கக்கூடாது. அணில் நகீலி, பேரிச்சம்பழங்களை விற்பதாக இருந்தால் ஹத்தா யஹ்மார்ர, அது சிவக்கிற வரை, அவ் எஸ்வர்ற, மஞ்சள் ஆகுற வரை. மஞ்சள்ங்கிறது ஒரு ஸ்டேஜ், மஞ்சளுக்கு அடுத்த ஸ்டேஜ் சிவப்பு, அதுக்கப்புறம் காஞ்சி போற ஸ்டேஜ். மஞ்சள் கலருக்கு வந்துட்டாலும் இனிமே அதுல வேலை இல்லை, இனிமே அது வீணா போகாது, அதுக்கு மதிப்பு போட்டு வாங்கிக்கலாம். அப்ப மஞ்சேர்னு நல்லா காய்ச்சி பழுக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கிறது. அப்ப நம்ம போய் என்ன செய்யலாம்? எத்தனை மரப்பா இருக்கு, இவ்வளவு இருக்கா, இவ்வளவு தேரும், இந்த ரூபாய் எப்படி நான் எடுத்துக்கிறேன், காஞ்சவன அடுத்த மாசம் எடுத்துக்கிறேன், அடுத்த வாரம் எடுத்துக்கிறேன், இது ஓகே. இப்படி மரத்தில் போட்டு என்ன செய்யலாம்? விற்கலாம், நஷ்டம் வராது, மதிப்பு கரெக்டா போட்டுடலாம். அது எவ்வளவு டன்னு வரும் மதிப்பீட்டு போடுறானோ அந்த டன்னு கரெக்டா இருக்கும். இப்படி ஏன்னு இருக்கையில நீங்க மதிப்பு போட்டியல்னு சொன்னா 1000 பிஞ்சுல 500 பிஞ்சு விழுந்துருமே, 1000 பிஞ்சுல 500 பிஞ்சு மறுபடியும் வளர்ச்சி இல்லாம போயிருமே. அதுல அந்த வளர்ச்சி என்ன வயிறு சாவிமாங்கல்ல, அதாவது அது சின்னது அப்படி சுருங்கியே போயிடும், நறுங்கி போறது. அது வளர்ந்துருன்னு நினைக்கிறோம். நெல் மாதிரி இருக்கு, சில நெல்லை பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணும் இருக்காது. நெல் மாதிரி இருக்கும், உள்ள அரிசி இருக்கணுமா இல்லையா? சில நெல்லில் அரிசி இருக்கும், சில நெல்லில் அரிசி இருக்காது. அந்த மாதிரி பேரிச்சம்பழம் என்ன ஆகும் கேட்டா, பிஞ்சா இருக்கும்போது இதெல்லாம் பேரிச்சம்பழம் 1000 நம்ம நினைக்குவோம், பாதி தான் பேரிச்சம்பழம் ஆகும், பாதியில் ஒண்ணுமே இருக்காது. அது வணங்குதா, அது காஞ்சி போய் வாயில கடிக்கவே முடியாது, அந்த மாதிரி இதுல சுருங்கி போயிடும். அப்படிலாம் இருக்கிறதுனால இந்த கண்டிஷன்ல உள்ளதை காட்டி அந்த கண்டிஷனுக்கு ரூபா வாங்கிடக்கூடாது, விற்கவே கூடாதுன்னு தப்பு கிடையாது, விற்கலாம். இந்த பிஞ்சையே எடுத்துட்டு போய் வித்துடலாம். புரியுது? 2 வித்தியாசம் வாங்கிட்டீங்களா? எதை வேண்டாலும் விற்கலாம். அப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தடுக்க, எதனால தடுக்கிறாங்க? இதுல என்ன நடக்குது? ஒருத்தன் ஏமாத்தப்படுறான், இவன் ஏமாத்தப்படுறான், அவன் ஏமாத்தப்படுறான், ஏமாந்து போறாங்க. வேணும்னு யாரும் ஏமாத்துறது இல்ல, வேணும்னு இல்லாம இருந்தா கூட அது ஏமாற்றுறது மார்க்கத்துல. இதுல வச்சுக்கிட்டா ஏமாத்துறான், இல்லாத ஒண்ணு இருக்கிறத சொல்ற மேட்டர்லாம் கிடையாது. மதிப்பீடு தான் இது. 2 பேரும் மதிப்பீடு பண்றான், இவனும் ஒரு மதிப்பு போடுவான், அவனும் ஒரு மதிப்பு போடுவான். ஆனா 2ல எவனாவது ஏமாத்துறான். யாரும் யாரை ஏமாத்த நினைக்காட்டா கூட அதுல ஒருத்தன் ஏமாறுகிறான். ஏமாத்துற யாரும் நினைச்சு ஏமாத்துறது இல்ல, இவனும் கணக்கு தான் போடுறான். இது இவ்வளவு தேர், அவ்வளவு தேர், இல்ல இவ்வளவு தேராதுன்னு ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துதான் ரேட்டை பேச போறாங்க. ஆனா 2 பொய்யா போயிருமா இல்லையா? சில நேரத்தில் கரெக்டாகவும் இருந்துடும், அது ரொம்ப கம்மியா இருக்கும். 5% வேண்டா கரெக்டா அமைஞ்சிடும், வாங்கின ரேட்டுக்கும் வித்த ரேட்டும் கரெக்டா போயிடும். பெரும்பாலும் சரியா வராதுங்கிறதுனால இதுல திட்டமிட்டு ஏமாற்றுதல் ஒண்ணுமே இதுல கிடையாட்டா இல்லாட்டாலும் இதுல ஏமாறுதல் இருக்கத்தான் செய்கிறது. யாரும் வியாபாரம் மன நிறைவா இருக்கணும். அதை கையில வாங்கின பிறகு மனத்துக்கு என்ன செய்யணும்? நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, கரெக்டான ரூபா வாங்கிட்டோம், அல்ல கரெக்டான பொருளை கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கணுமே தவிர ஏண்டா வித்தோம் ஏண்டா வாங்கணும்னு நாளைக்கு நினைச்சு வருத்தப்படுற மாதிரி ஒரு வியாபாரம் இருந்தால் அது அவன் மனப்பூர்வமா தரல, இவனு மனப்பூர்வம் விட்டு தரல, அழுதுகிட்டே இருப்பான், நொந்துகிட்டே இருப்பான். பாவி பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டோமே,
அநியாயத்துக்கு நம்ம போச்சே 2 டன் போயிடுச்சே, அநியாயத்துக்கு 5000 ரூபாய் கூட போச்சே, அநியாயத்துக்கு 5000 ரூபாய் குறைஞ்சு போச்சேன்னு இப்படி நினைச்சிட்டே இருப்பானா இல்லையா? இப்படி ஒருத்தர் நினைக்க விட்டு நம்ம திங்கிறது ஹலால் ஆகுமா? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டு ஏமாற்றாவிட்டாலும் அது வேணாங்கிறாங்க. இதுல ஃப்ராட்லாம் ஒன்றும் கிடையாது. திட்டமிட்டு ஏமாற்றுதல்ங்கிறது ஏற்கனவே சொன்னதுலாம் இருக்குது. மாட்டை பாலை கறக்காம வச்சு அதெல்லாம் ஃப்ராடுன்னு திட்டமிட்டு செய்யறது. 2 லிட்டர் கலக்கிறது 4 லிட்டர் மாதிரி காட்டுறதுக்காக வேண்டி பிளான் பண்ணி ஏமாத்துறதுங்கிறது அது ஒரு வகை, அதுவும் கூடாது. இதுல ஏமாற்றுறது நோக்கம் யாருக்கும் கிடையாது. ஆனால் ஒருவன் ஏமாறுவான். ஏமாத்துற நோக்கம் இல்லாட்டா கூட 2 பேர்ல இவனாவனும் ஏமாந்து போயிடுவான். அப்ப இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. இது புகாரியில 1400. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, நாங்க ஏமாத்துற நோக்கத்தில் செய்யலேன்னு நாளைக்கு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க சில விஷயத்துக்கு. நம்ம பின்னாடி புதிய புதிய வியாபாரங்கள்லாம் இருக்குல்ல, அதுல சில ஏமாற்றுறது இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். நாங்க ஏமாத்துற நோக்கத்தில் செய்யறோம், அவனா பின்னாடி ஏமாத்துற நாங்களா பொறுப்புன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தான் இது. நீங்க ஏமாத்துற நோக்கத்தில் செய்யாட்டாலும் பிறகு ஏமாறத்தான் செய்வா ஒருத்தன் இருந்தால் அது ஹலால் கிடையாது. அது ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. அந்த மாதிரியான வருமானத்தை ஈட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹதீஸ். அப்ப புகாரியில் 1488வது ஹதீஸ், 2194, 2195, 2381, 2189, 2196, 2197 இவ்வளவு இடங்கள்லையும் பேரிச்சம்பழங்களை நீங்கள் விற்பதாக இருந்தால் அது மஞ்சளாகவோ சிவப்பாகவோ ஆன பிறகு நீங்கள் விற்கலாம். அதுக்கு முந்தின ஸ்டேஜில் நீங்கள் வித்துவிடக்கூடாது. வேற கனிகளை நீங்கள் விற்பதாக இருந்தால் அது தேரிலும் என்கிற நிலையை அடைந்த பிறகு விற்கலாம். தேருமா தேராதான்ற ஒரு நிலையில் இருக்கும்போது வித்துறக்கூடாது என்று தடுக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, ஹத்தா ததுஹப ஆஹத்துஹு, ஒவ்வொன்றுக்கும் ஆபத்து அதுக்கு கடந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. அந்த ஆபத்து கட்டத்தை தாண்ட வரைக்கும் வைக்கக்கூடாது. சில செடிகள் இருக்கும், இவ்வளவு காலத்தை கடந்தா தான் உறுதி சொல்ல இயலும், அது கடக்கலன்னா போனதுதான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்ப அந்த ஆபத்தை கடந்துருச்சு, இனிமே வளர்ச்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நம்ம அனுபவத்தை கொண்டு முடிவு செய்யலாம். சில கனிகள் சில காய்களுக்கு இனிமே சரியா போச்சு, இனிமே தேறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, இப்ப நெல்லாம் இருக்குன்னு வைங்களேன், நாத்து நட்ட உடனே உறுதியெல்லாம் சொல்ல இயலாது, வளர்ந்து நெல்லாம் போயிடும். அப்படியே அந்த மஞ்சள் கீழே கொடுத்த கூட கன்ஃபார்ம் ஆயிரும். மஞ்சளா போயிரும்ல, வைக்கால் மாதிரி கலர் பச்சையா இருந்தேன்னு மஞ்சள் கலர் ஆனவுடனே இனிமே என்ன நாசமா போகுது, இனிமே இருக்குது அவ்வளவுதான், இனி கூட போறது இல்லை குறைய போறது இல்லை, இனி காய்தல் மட்டும் தான் மிச்சமா இருக்கிறது. இனிமே என்ன செய்யணும், ஈரங்காயிறது அங்க மிச்சமா இருக்கிறது, வளர்றது அதுல ஒண்ணுமே கிடையாது, புதுசா இது வளர போறது இல்லை, புதுசா உண்டானது இல்லாம ஆயிர போறது இல்லை. அப்ப இது ஆபத்தை கிடக்கிறதுங்கிறது. ஒரு நெல்லில் ஆபத்து எப்ப கிடக்கும் என்று கேட்டால் அதனுடைய கதிர்கள் எல்லாம் மஞ்சள் நிறத்தை அடையும் பொழுது இனிமே தேரிக்கணும். இப்ப அது நெல்லை விற்கலாம். பச்சை பச்சைன்னு இருக்கும் வைக்க முடியுமா? பச்சை பச்சைன்னு இருக்கும்போது அது ஒண்ணும் இல்லாம போயிடலாமே, அப்படி பூச்சி அடிச்சிடலாமே, அதோட அந்த நெல்லை உற்பத்தி ஆகாம போயிடலாமே, அந்த மாதிரிலாம் இருக்கிறது. அதனுடைய ஆகத்து ஹத்தா ததுஹப ஆஹத்துஹு, ஆகத்துன்னு ஆபத்து, அதனுடைய ஆபத்து நீங்கிற வரைக்கும் நீங்க வித்துறக்கூடாது. கடந்துருச்சு, இனிமேல் இதனுடைய உற்பத்தியில எந்த டவுட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை அதுவும் வந்துடும். பெரிய பெரிய மழை பெரும் வெள்ளம் அடிச்சுட்டு போயிடும், அதெல்லாம் பார்க்க கூடாது. அதெல்லாம் எப்போது வர்றது, சாதாரணமா அதை இனிமேல் தேரிக்கணும் அப்படிங்கிற ஒரு 100% எதை நம்பிக்கை வைக்க முடியாது. அல்லாஹ் ஒருத்தருக்கான்ல, ஓரளவுக்கு இனிமேல் தேறிக்கொள்ளும் என்கிற நிலையை அடைகிற வரைக்கும் நீங்கள் விற்க கூடாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில் 1487, 1486 ஆகிய ஹதீஸ்ல இருக்கிறது. இதுல ஏன் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கங்கிற காரணம் இன்னொரு ஹதீஸ்ல காரணத்தை சொல்றாங்க. அரைத்த இன்மன அல்லாஹு சமரத்தை, நீ பிஞ்சை காட்டி பழத்துக்கு உரிய ரேட்டை என்ன செஞ்சிடற, நீ வாங்கிக்கிற, நான் என் மரத்தில் இருக்கு பிஞ்சு தான், உங்கள்கிட்ட என்ன செய்யற பார்த்துக்கிட்டியா, இருக்கு 2 தரமா ரூபாய் கொண்டா இன்னும் வாங்கி வச்சுக்கிறேன். கடைசியில் என்ன ஆச்சு, எல்லாமே அடிபட்டு போச்சு, இப்போ ஒன்றும் தரல, பிஞ்சியா இருந்தா நினைச்சிருச்சு, எல்லாமே வீணாகி போச்சு. ஏதோ பருவநிலை மாறினுச்சு, ஒரு மழை பெஞ்சிச்சு, ஏதோ ஒன்று நடந்துச்சு, அதில் மழை பெய்யாம போச்சு, அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இன்மன அல்லாஹு சமரத்தை, அது கனியாக உற்பத்தியாவதை அல்லாஹ் தடுத்து விட்டால், பிஞ்சா இருக்கிறத கனியாக ஆக்காமல் விட்டு விட்டால், பிம யஅகுது அஹதுக்கும் மால் அஹீஹி, உங்கள ஒருத்தன் தன் சகோதரனுடைய செல்வத்தை எப்படி எடுப்பீங்க, என்ன அடிப்படையில் அது வாங்கினேன், நான் வாங்கின இந்த 2000 ரூபாய் எதுக்கு நான் வாங்கினேன், நான் பிஞ்சை காட்டி உன்ட்ட விற்கிறேன், அவன் அடுத்த மாசம் பார்க்கறான், பிஞ்சையும் காணா காயையும் காணா, ரூபாய் எனக்கு வந்துருச்சு, இது எப்படி உனக்கு ஹலால்ங்கறாங்க, நீ வாங்கின அந்த 2000 ரூபாய் எதுக்கு வாங்கின, அவனுக்கு தான் ஒண்ணு கொடுக்கலையே, அவனுக்கு ஒண்ணு கிடைக்கலையே. அப்ப நீ ஒரு பிஞ்சை காட்டி அது முத்தி போறதுக்கு முன்னாடி அது நீ விற்பனை செஞ்சு காசை வாங்கிட்டா அது எப்படி உனக்கு ஹலால் ஆகும்? பிம யஅகுது அஹதுக்கும் மால் அஹீஹி,
உங்களில் ஒரு தன் சகோதரனுடைய செல்வத்தை, பணத்தை, காசை எப்படி வாங்கின, என்ன அடிப்படையில் நீ வாங்கின சொல்லு. காசை வாங்குற கொடுத்தானே வாங்கின. வியாபாரம்னா நீ ஒன்று தரணும், நான் ஒன்று தரணும். நான் தான் ஒன்றுமே கொடுக்கலையே, காட்டு தான் செஞ்சேன், எல்லாம் மொத்தமாக அழிஞ்சு போச்சு. அவன் வந்து பார்க்குறான், என்ன இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்ல முடியுமா? இது ஹலால் இல்லை. அதுக்கு தான் இந்த பேசிக்க, இந்த வியாபாரம் வேணாம், இந்த வியாபாரம் செய்யாது, யாராவது பாதிக்கப்பட்டு வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொன்னது புகாரியில் 2208வது ஹதீஸாகவும் 2199 ஹதீஸாகவும் இருக்கிறது. இந்த தடை என்பது விற்கிறவனுக்கு வாங்குறவனுக்கு மட்டும் மாதிரி இதில் தெரியுது. நான் ரூபாய் வாங்கிட்டேன்ல, நீங்கள் தானே பணத்தை தண்டு போகிறீங்க, அப்படிங்கும்போது நான் ரூபாய் வாங்கிட்டு உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஒரு சைடு தப்பு மாதிரி இதில் தெரியுது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் பாயிய உல் முப்தா, விற்கிறவன் வாங்குறவன் ரெண்டு பேருக்கு தடுத்தார்கள். ரெண்டு பேரும் குற்றவாளி. அதாவது இவன் மட்டும் குற்றவாளி கிடையாது. இதில் யார் குற்றவாளி? நான் வித்தாலும் நான் குற்றவாளி தான், நீங்கள் வாங்கினாலும் குற்றவாளி தான். ரெண்டு பேரும் குற்றவாளிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தடை ரெண்டு பேருக்கு உரியது என்று சொன்னார்கள். புகாரில் 2194 இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல ரெண்டு தரப்புலையும் பாதிக்கப்படுவார்கள், இவனோ அவனோ பாதிக்கப்படுவான் என்கிற நிலை இருக்குமையானால் அப்ப என்ன ஆயிரும்? ரெண்டு பேரும் குற்றவாளி ஆயிடுறாங்க, ரெண்டு பேரும் ஹராம செஞ்சவங்க ஆயிடுறாங்க, ரெண்டு பேரும் பாவி ஆயிடுறாங்க. இது ஒரு வியாபாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனிகளை இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதை தடுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இது எப்படி தடுக்கிறது? ரெண்டு வித்தியாசம் வழங்கிருச்சா? மரத்தில் வச்சுக்கிட்டு விற்கிறது என்பது எப்படி விற்கலாம்? அந்த கண்டிஷன்ல அன்னைக்கே வித்துடலாம், தப்பு கிடையாது. எந்த கண்டிஷனா இருக்கோ அந்த கண்டிஷன்ல விற்கலாம். இந்த கண்டிஷனை காட்டி இது அடுத்த கண்டிஷனுக்கு உள்ள காசை நீங்க வாங்கிடக்கூடாது. இப்போ ஒரு கண்டிஷன்ல இருக்குன்னு சொன்னா இனிமே இந்த மாதிரி ஆகும், அதுக்கு ரூபாயை தாண்டு சொல்லி பேசினால் அது தப்பாயிடுது. இன்னொரு வகையான வியாபாரம் முசாபனான்னு சொல்லி அதுக்கு பேர் அரபியில. முசாபனாண்டா என்னன்னு சொல்லி ஹதீஸ்ல வழக்கம் வருது. அப்படி ஒரு வியாபாரம் வந்து இதுவும் மரங்களை வச்சு நடத்துற ஒரு வியாபாரம் தான், பேரிச்ச மரங்கள்ல நடத்துற ஒரு வியாபாரம் தான். அதுல என்னன்னு கேட்டா, மரத்துல வந்து பேரிச்சம்பழம் இருக்கும். மரத்தில் என்ன செய்யும்? பேரிச்சம்பழம் இருக்கும், பழுத்து இருக்கும், காஞ்சி இருக்காது, பழமா இருக்கும். மரத்தில் திராட்சை இருக்கும், அது வந்து கிஸ்மிஸா மாறி இருக்காது. திராட்சை வாங்கி கூட சேஃப்டி பண்ணி வச்சுக்கிற முடியாது, கிஸ்மிஸா மாறினா தானே மூட்டையில் கட்டி பாதுகாத்து வச்சுக்கிற முடியும். அது திராட்சையா இருக்கும், என்னவா இருக்காது, கிஸ்மிஸா இருக்காது. அது பேரிச்சம் கனியா இருக்கும், பேரிச்சம் பழம் மார்க்கெட்டில் விற்கிற பழம் இருக்க அந்த மாதிரி வந்து ஆயிருக்காது. இப்படி இருக்கிற என்ன செய்வாங்கன்னு கேட்டா, விற்கும் பொழுது அதே பொருளுக்கு விற்பாங்க. எப்படின்னா, நல்ல கனிஞ்சி பேரிச்சம்பழம் இருக்குல்ல, கனிஞ்ச பேரிச்சம்பழத்தை காட்டி இந்த அருக்கு பேரிச்சம்பழம் பார்த்துக்கிட்டேன், இதை நீ எடுத்துக்கிறேன், தப்பு கிடையாது, இது வாங்கிக்கலாம். என்ன செய்யலாம்? மரத்தில் வந்து கனிந்திருக்கிற மஞ்சளாகவோ சிவப்பாகவோ ஆன பிறகு, மஞ்சளாவோ சிவப்பாக ஆனத்தை விற்கலான்னு முதல்ல அதிகம் சொல்லிருச்சேன். மஞ்சளாக சிவப்பாக இருக்கிற பேரிச்சம்பழத்தை நான் விற்கிறேன். விற்கிறதா இருந்தால் அதே இனத்துக்கு வித்துறக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. அதே இனம்னா என்ன? அந்த பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அது 10 டன் இருக்குமா, நீ 10 டன் நல்ல பேரிச்சம்பழம் கொடுன்னு கேட்கக்கூடாது. வேற ஒன்றை தான் வாங்கணும். ஒரே இனம் இருந்த வட்டி ஆயிரும், ஒரே இனமாயிடக்கூடாது. அதாவது அதே பேரிச்சம்பழத்துக்கு நீ கொடுத்ததும் பேரிச்சம்பழம், நீ எடுத்ததும் பேரிச்சம்பழம், ஒரே பொருளை கொடுத்துட்டு அந்த பொருள் அதிகமாக வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் தான் வட்டி. நீ ரூபாயை கொடுக்குற, அவனை ரூபாயை தர்றான், அதுக்கு பேர் வட்டி ஆயிடுதுல. நீ கொடுத்த 100 ரூபா, அவன் 110 ரூபா வட்டியா போயிடுது. அப்ப பொருள் வேறையா இருந்தால் வியாபாரம். 100 ரூபாயை கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு அரிசியை வாங்கினா வியாபாரம், 100 ரூபாயை கொடுத்துட்டு புளியை வாங்கினா வியாபாரம், புளியை கொடுத்துட்டு மிளகாயை வாங்கினா வியாபாரம், மிளகாயை கொடுத்துட்டு மிளகாயை வாங்கினா வட்டி கூட வாங்கினா. மிளகாயை கொடுத்துட்டு மிளகாயை வாங்கினா 100 கிலோ மிளகாயை கொடுத்துட்டு 100 கிலோ மிளகாயை வாங்கினா அது தப்பு கிடையாது. நீ கொடுத்த 100 கிலோ மிளகா அவன்கிட்ட வாங்குற 110 கிலோ மிளகான்னா வட்டி தானே. ஒரு பொருள், அந்த பொருள் தான் கொடுத்துருக்குற. அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இதை வந்து தவணையில தான் வாங்குவாங்க. அப்போ வாங்க மாட்டாங்க, அப்போ வாங்கினா அதே எடுத்துட்டு போயிடுவானே. எப்படி வாங்குவாங்கன்னு கேட்டா, அந்த இடத்துல கனி இருக்குல்ல, நாளைக்கு காயும்ல, மரத்தில் கிடக்கணும்பா, இத்தனை இது தெரியுது அவனுக்கு, சரி பரவாயில்ல அதை கொடு சொல்லி அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கிடுறது. காஞ்சி போன பேரிச்சம்பழத்தை ஒரு 100 கிலோ அதில் இருக்கும்னு சொன்னா 100 கிலோ பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு நீ எடுத்துக்க அப்படின்னு விற்கிறது. இந்த மாதிரி பேரிச்சம்பழத்துக்கு, அதாவது கனிந்திருக்கிற பழத்துக்கு காய்ந்த பேரிச்சம்பழம், காயாத திராட்சைக்கு வந்து காஞ்சி போன திராட்சை என்று ஒரு இனத்தில் வாங்கிட்டா கூட வட்டி வந்துடும். ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. ஒரு இனத்தில் இல்லாம காசு கொடுத்து வாங்கிக்க, பேரிச்சம்பழத்துக்கு திராட்சையை கொடுத்து வாங்கு, திராட்சைக்கு வந்து புளியை கொடுத்து வாங்கு, புளிக்கு வெங்காயத்தை கொடுத்துட்டு வாங்கு, பொருளை மாற்றி தான் நீ வாங்கணுமே தவிர, அதே பொருளாக இருந்தால் நீ கொடுத்த 100 கிலோவும் அதுவும் 100 கிலோவுமா இருந்தா தப்பிச்சுக்கிட்டீங்க. நீ 100 கிலோ கொடுத்து அது 90 கிலோவா இருந்தால்
இந்த 10 கிலோ எப்படி வாங்கினேன், ஒரே பொருள் 10க்கு 100 கிலோ கூட 90 வாங்கினா 10 கிலோ வட்டியா போயிடுதுல, வட்டி வந்துருமா, வட்டியுடைய சாயல் வரக்கூடாது. வட்டினா என்னன்னு பின்னாடி விளக்குவோம். அப்ப இது கூட ஒரு விதமான ஒரு சந்தேகத்துக்குரியது வர்றதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூட என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நெற்கதிர்களை கதிரில் வச்சே விற்கிறது, இதே மாதிரி நெற்கதிர், அதுக்கு ஒரு முஹாக்கலான்னு பேரு. நெற்கதிர்களை விற்கிறாங்க என்ன செய்யணும், நான் சொன்னபடி இந்த மஞ்சள் நெல்லோ கோதுமையோ இருந்தால் மஞ்சள் ஆன பிறகு விற்கலாம், பச்சையா இருக்கும்போது வித்துறக்கூடாது. பச்சையா இருக்கும்போது வித்து அதுக்குள்ள ரேட்டை போட்டு அன்னைக்கு வித்து போடணும், அன்னைக்கு அறுத்துட்டு போய் சொல்லி போடணும். பச்சையா இருக்கிறது மஞ்சளா போன பிறகு இந்த ரேட்டு இன்னைக்கு பேசக்கூடாது, அது மஞ்சளா போன பிறகு பேசிக்கிறோம். வா இப்ப பச்சையா தானே இருக்குது, தேருமா தேரான்னு தெரியல இல்ல, அதனால இப்ப ரேட்டு கிடையாது, விற்பனை செய்ய மாட்டேன்னு நம்ம சொல்லிவிடணும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்கிறது. இது புகாரில 2187, 2207 இந்த மாதிரி ஹதீஸ்கள்ல எல்லாம் இது இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமாறக்கூடிய ஏமாற்றக்கூடிய எல்லா வாசல்களையும் அடைக்கிறார்கள். சில உதாரணம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுபா தமரத்து ஹத்தா தபீன ஸலாஹுஹா, கனிகளை விற்பதாக இருந்தால் அது நன்கு தேறுகின்ற வரை நீங்கள் விற்காதீங்க. இது வரைக்கும் சொன்ன விஷயம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவ் யுபா சூஃபுன் அலா லஹரின், ஆட்டுடைய ரோமம் இருக்குல்ல, அது கம்பளின்னு பேர். ஆட்டுல வந்து முடி இருக்கும் இல்லையா, நம்ம நாட்டு ஆட்டு முடியிலேருந்து கம்பளிலாம் தயாரிக்க முடியாது, சும்மா அரை இஞ்சி கூட இருக்காது. நம்ம நாட்டு ஆட்டுக்கு முடி எவ்வளோ இருக்கும், எவ்வளோதான் இருக்கும். அங்கே அந்த வடநாட்டில எல்லாம் போனீங்கன்னா, குளிர் பிரதேசம்லாம் போனீங்கன்னா, அது குளிரை தாங்குறதுக்கா இல்லை என்ன பண்ணியிருப்பான், முடியை உழவு வச்சிருப்பான், கையை விட்டா உழவு போகும், உலகதான் முடி உழவுக்கு நீட்டிட்டு இருக்கும் ஒவ்வொரு ரோமமும். அப்போ என்ன செய்வாங்க, அந்த ஆட்டு ரோமத்தை விற்குவாங்க. எப்படி விற்பாங்கன்னா, ஆட்டு ரோமத்தை தோலை உரிச்சு இறைச்சி விற்றுப்புட்டு தோலை எடுத்து தோலில் உள்ள முடியை குவிச்சு காட்டி இந்த அறுக்கு முடி எவ்வளோக்கு விற்கிறேன்னு விற்கலாம், தப்பு கிடையாது. அது கம்பளி, ஆட்டு ரோமத்துக்கு தான் கம்பளின்னு சொல்கிறாங்க. அதை விற்கலாம், அதில் கம்பளி ஆடைகள்லாம் தயார் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஆட்டை காட்டி இந்த பார்த்துட்டு ஆட்டை இதில் உள்ள முடியெல்லாம் எவ்வளோ எடுத்துக்கிறேன், எப்போ என்னைக்கு நான் ஆட்டை அறுப்பணும், என்னைக்கு அந்த ஆட்டை விற்பணும், எப்போ அந்த தோல்லாம் இதாகுமோ அப்போ நான் தருவேன் உனக்கு இப்போ அப்படின்னு விற்கிறது இருக்குல்ல, அது வந்து மார்க்கத்தில் கூடாது. ஆட்டில் வச்சுக்கிட்டே முடியை வித்துறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மாட்டை காட்டி, மாடு நம்மள்ட்ட இருக்குது, மாடை விற்க விரும்பலை, ஒரு 100 ரூபா கொடுத்துக்கப்பா, இதில் உள்ள பால்லாம் கறந்துக்க, இதில் உள்ள இந்த மடியில் உள்ள பால் எவ்வளோ ரூபா, 100 ரூபான்னு விற்கிறது. எவ்வளோ இருக்கு அவனுக்கு தெரியுமா, 100 ரூபா பால் தான் இருக்குமா, 200 ரூபா இருக்குமா, 50 ரூபா பால் இருக்கு, யாருக்கு தெரியுது? ஒரு மாட்டில் பாலை விற்கிறதா இருந்தால் கறந்து காட்டி இந்த இவ்வளோ பால் எவ்வளோ ரூபா அப்படி விற்கலாமே தவிர, இந்த இருக்கு மாடு என்ன வேணாலும் கறந்துக்க எனக்கு 200 ரூபா கொடு அப்படின்னா 200 ரூபாய்க்கு கறப்பாண்டு என்ன கேரண்டி இருக்குது? 250 ரூபாய்க்கு கறந்துட்டானா நீ ஏமாந்து போயிறியா இல்லையா? 150 ரூபாய்க்கு கறந்து அவன் ஏமாந்து போயிடறானா இல்லையா? அப்ப யாரும் ஏமாறக்கூடாது. அப்ப மாட்டில் உள்ள மடியில் உள்ள பாலை கறந்து தான் விற்கணுமே தவிர மடியில் உள்ளதை வச்சுக்கிட்டு நினைச்சக்கூடாது. இந்த ஆருக்கு பார்த்துக்க இன்னைக்கு கறந்துக்க இவ்வளவு ரூபான்னு சொல்லி வித்தோம்னா இது ஃப்ராடு தானே இது. அப்ப இஸ்லாம் எதை விரும்புது? விற்கிறவனுக்கு தான் என்ன விற்கிறோன்னு தெளிவா தெரியணும், வாங்குறவனுக்கு என்னத்தை வாங்குறோம்னு என்ன செய்யணும் தெளிவாக தெரியணும். அப்படி இல்லாமல் இருந்தால் அது வந்து இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட வியாபாரம். இஸ்லாமிய பொருளாதாரத்தில் பேசிக் இதுதான். எந்த வியாபாரத்திலும் இஸ்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு பாதிப்படக்கூடாது. விற்கிறவனும் அவனு மனுஷன், வாங்குறவனு மனுஷன் தான். யாரும் யாராலையும் பாதிக்க வேணாம். யாருக்கும் ஹலாலான முறையில் மன திருப்தியோட நொந்து போவாம நீங்க சம்பாதிக்கணுமே தவிர ஒருத்தனுடைய வயிற்றுல கொட்டி சம்பாதிக்கிறது என்பது வந்து அது ஒரு நல்ல காசு கிடையாது, அது வந்து ஹலாலானது கிடையாதுன்னு சொல்லி அதை தடுக்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பால் இருக்குல்ல, பாலை காட்டுறது, இந்த இருக்கு பால், இதுல வந்து வெண்ணெய் இருக்கும்ல, பால்ட வெண்ணெய் இருக்கு தானே செய்யும், கடைஞ்சி தயிராக்கி கடைஞ்சா வெண்ணெய் நெய்யெல்லாம் வரதானே செய்யும். பாலை காட்டிவிட்டு இதுல எவ்வளவு வெண்ணெய் வருதோ நாளைக்கு உர ஊற்றுவேன், தயிரா போகும், அப்புறமேல கடைவேன், எவ்வளவு வெண்ணெய் வருதோ அதை உனக்கு தந்துடுறேன், 50 ரூபா கொடு. ஆனால் எவ்வளோ எனக்கு என்ன தெரியும்? பாலில் எல்லா பால்லையும் இத்தனை லிட்டர் பாலுக்கு இவ்வளோ வெண்ணெய் கணக்கு சொல்ல முடியுமா? அது மாட்டினுடைய தரத்தை பொறுத்து பாலுடைய அந்த கொழுப்பு சத்து எவ்வளவு இருக்கிறது அதுக்கு தகுந்தவாறு மாறும். கரெக்டாலும் சொல்ல முடியாது. கடையிற மெத்தேடு இவன் கம்மியாக வர்ற மாதிரி கூட கடையலாம், அதிகமாக வர்ற மாதிரி கூட கடையலாம். எத்தனை விஷயங்கள் இருக்குது. கடையிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரம், கருவி, அது வேகம் எல்லாத்தையும் பொறுத்து தீர்மானிக்கிற ஒரு விஷயம். நிர்ணயித்து சொல்ல இயலுமா? அப்ப என்ன செய்யக்கூடாது? நீ பாலை கறந்து பாலை விற்கலாமே தவிர தயிரை காட்டி, இந்த தயிர் இருக்கு பத்தியா, மோர் இருக்கு பத்தியா, இந்த மோர்ல கடைஞ்சி எவ்வளவு வெண்ணெய் வருது, கடைய போறேன் முதல் ரூபாய் கொடுத்துரு, எவ்வளவு வருது உனக்கு தந்துடுறேன், எடுத்து வைடான்னு கேட்கணும். அந்த வெண்ணெய் எடுத்து வை, நான் பாக்குறேன், அதுக்கு மதிப்பு போடுறேன், அப்பதான் வாங்குவேனே தவிர எவ்வளவு வெண்ணெய் வருது அது 5 ரூபாய் அது எவ்வளவு வரும் எனக்கு என்ன தெரியும்? அது எனக்கு யாருக்கும் தெரியாத.
அப்ப இந்த ரசூல் இதெல்லாம் சொல்றாங்க, என்னென்னலாம் சொல்றாங்க, ஆட்டு தோல்ல முதுகுல இருக்கக்கூடிய முடிகளை தோல்ல போட்டுக்கிட்ட உசுரோட வச்சுக்கிட்டே வித்துறாதீங்க, மடியில் உள்ள பாலை வித்துறாதீங்க, அதே மாதிரி பால்ல உள்ள நெய்யோ வெண்ணெயவோ வித்துறாதீங்க, எடுக்காம பாலுக்குள்ள இருக்குன்னு காட்டிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அப்படி நாளைக்கு எடுக்கலாம், அதுக்கு என்ன செய்யணும், காட்டி தான் செய்யணும். இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள்ங்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். இது தாரகுத்தினில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எரும மாட்டை விலை பேசுறாங்க, வெளியே நிப்பாட்டு, அப்பதான் எத்தனை கிலோ எவ்வளவு தேரும் எத்தனை இறைச்சி தேரணும் ஒரு வியாபாரி மதிப்பீடு செய்வான். தண்ணிக்குள்ள போட்டு தலை மட்டும் தெரியுது, இந்த எரும மாட்டை எவ்வளவு வாங்கிக்கிறேன்னா எப்படி அதை மதிப்பீடு செய்வான்? அது வாங்கலாமா? வாங்குறது ஹராம், விற்கிறது ஹராம் தானே. அப்ப வெளியே ஒண்ணாந்து போடுறான்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப வெளிப்படையா இல்லாம மறைத்து வைத்துக் கொண்டு வியாபாரம் பண்றது இதெல்லாம் இதெல்லாம் மிஞ்சினது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு, அதெல்லாம் கடந்து போன ஃப்ராட். இதெல்லாம் இப்படி எல்லாம் சர்வ சாதாரணமா என்ன செய்யறாங்க, நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஏமாற்றக்கூடிய எல்லா விதமான வாசல்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, அடைக்கிறாங்க.